வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு எல்லாரும் கேட்டிருந்த மாதிரி 40 பிளஸ் லேடீஸ்க்காக வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லேடீஸ்க்கு மட்டும் இல்ல, 40 பிளஸ்ல இருக்கிறவங்க 40 வரைக்கும் நான் வந்து எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல. இப்பதான் நான் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியிற மாதிரியும் இருக்கணும், பட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணி, ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறமா பாடி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆனதுக்கப்புறமா நான் அடுத்தடுத்த லெவலுக்கு நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் 40 ப்ளஸ்க்கு அப்புறம். ஸோ டெய்லி நான் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு வார்ம் அப் அண்டு ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மூமெண்ட்டுக்கும் ஒரு மினிமம் 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே டைமர் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு மூமெண்ட்டையும் 30 செகண்ட்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரொம்ப பிரேக் எடுக்காமல் டக்குன்னு அடுத்த மூமெண்ட்டுக்கு போயிடுங்க. மூமெண்ட் 1, நல்லாவே ஒரு அடி கேப் இருக்கட்டும். கால் வந்து திரும்ப வேண்டாம், கால் வந்து டைட்டாக இருக்கட்டும். இடுப்புலேருந்து கால் வரைக்கும் டைட்டாக வச்சுக்கோங்க. அப்பர் பாடியை மட்டும் தளர்வாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுலேயும் ஹேண்ட்ஸும் தளர்வாக இருக்கட்டும். ஓகே, எஸ். ரொட்டேட்டிங் டு த பேக் வித் ஃப்ரீ ஹேண்ட்ஸ். ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கு. முட்டியை திருப்பாதீங்க, பாதத்தை திருப்பாதீங்க. செகண்ட் மூமெண்ட், 1 ஃபீட் கேப் இருக்கட்டும் காலுக்கு இடையில. இப்பயும் லெக்ஸை டைட்டாக வச்சுக்கோங்க. பெருசாக லெக்கை மூவ் பண்ண வேண்டாம். ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அப்பர் பாடியை மட்டும் பெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, நல்லாவே பெண்ட் பண்ணலாம். சென்டருக்கு வரும்போது இன்ஹேல் பண்ணுறீங்க. சைடில் போகும்போது எக்ஸேல் பண்ணுறீங்க. தேர்ட் மூமெண்ட், காலை நல்லா அகலமாக வச்சுக்கிறீங்க. கொஞ்சமாக அகலமாக வச்சா பத்தாது, நல்லாவே அகலமாக வைக்கிறீங்க காலை. எல்போஸை டைட்டாக கேட்ச் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் எல்போஸை டைட்டாக கேட்ச் பண்ணுறீங்க. இப்போ எல்போஸையும் கீழே தொங்க போடுறீங்க, தலையும் கீழே தொங்க போடுறீங்க. சும்மா இப்படி குனிஞ்சா பத்தாது, நல்லாவே தலையை கீழே தொங்க போடுறீங்க. ஓகே, இப்போ லெக்ஸு அப்படியே இருக்கட்டும். உங்களோட எல்போஸை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சைடில் மூவ் பண்ணுறீங்க. ஹெட்டு நல்லா உள்ளே இருக்கட்டும். ஃபோர்த் மூமெண்ட், கால் அகலமாக வச்சுக்கிறீங்க. கால் விரலை சைடில் திருப்பிக்கிறீங்க. நல்லாவே உட்காந்துக்கலாம். உள்ளங்கையை முட்டியில் வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டீங்க. இப்போது உங்கள் ஷோல்டரை கீழே இறக்குறீங்க. அப்போ இந்த கை நீட்டமாகவே இருக்கட்டும். இந்த கையை மட்டும் பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ டவுன் த ஷோல்டர், பேக், டவுன் த ஷோல்டர், பேக். Down the shoulder, back. காலை நல்லாவே அகலமாக வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸ்கந்தாசனா மூமெண்ட்டை சைடு டு சைடு மூவ் பண்ணுறோம். அதுக்கு உங்களுக்கு நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ஈஸி பண்ணுறதுக்கு கையை தரையில் ஊனிக்கிறீங்க. ஓகே, கையை தரையில் ஊனும் போது ஒரு 1 அடி கேப் வச்சுக்கோங்க.
ஸ்குவாட்டில் உட்காடுறீங்க. உள்ளங்கையை தரையில் ஊனிக்கிறீங்க. ஓகே, ஹிப்பை மட்டும் நல்லாவே மூவ் பண்ணி கால் விரலை தூக்குறீங்க. ஸோ உங்கள் பட்டை மட்டும்தான் மூவ் பண்ணுறீங்க, கையை மூவ் பண்ணல. உள்ளங்கை அங்கேயே தான் இருக்கு. மூவிங் த ஹிப். நல்லாவே திரும்பலாம். நல்லாவே திரும்பலாம். கையை நகர்த்தாதீங்க. 7th மூமெண்ட், டேபிள் பொசிஷனுக்கு வந்துடுறீங்க. டேபிள்லேருந்து வெயிட்டை ஃப்ரண்ட்டில் சாய்க்கிறீங்க, திருப்பியும் பேக்கில் வரீங்க. மூவிங் த வெயிட் ஃபார்வர்ட், எகெயின் பேக். வெயிட்டை ஃப்ரண்ட்டில் தள்ளுறீங்க, பேக்கில் வரீங்க. வெயிட்டை ஃப்ரண்ட்டில் தள்ளுறீங்க, பேக்கில் வரீங்க. எய்த் மூமெண்ட், நெயில் டவுன் பொசிஷனுக்கு வந்துடுறீங்க. ஃபூட்டில் ஸ்டாண்டு வச்சுக்கிறீங்க. ஓகே, காலை மடக்க வேண்டாம், ஸ்டாண்டு வச்சுக்கிறீங்க. எல்போஸை பேக்கில் கேட்ச் பண்ணுறீங்க இந்த மாதிரி. ஓகே, எல்போஸை பேக்கில் கேட்ச் பண்ணுறீங்க. ஓகே, சிட் ஆன் த ஸ்டாண்ட், கெட் அப். சிட் ஆன் த ஸ்டாண்ட், கெட் அப். இதில் காமன் மிஸ்டேக் என்னென்னா, இப்படி ஃப்ரண்ட்டில் முதுகு ஷோல்டரை சாய்ச்சி உட்கார்றது, ஷோல்டரை சாய்ச்சி எழுந்திரிக்கிறது. ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும், அதனால் அப்படி பண்ணுவீங்க. ஸோ ஷோல்டரை சாய்ச்சி எழுந்திரிக்கக்கூடாது, அப்படியே உட்காரணும், அப்படியே எழுந்திரிக்கணும். ஷோல்டரை ஃப்ரண்ட்டில் தள்ளாமல் உட்காரணும். 9th மூமெண்ட், டேபிள் பொசிஷனுக்கு வந்துடுறீங்க. காலை பின்னாடி மடக்கி முட்டியை வெளியில் தள்ளுறீங்க. ஓகே, இப்போ உங்கள் முட்டி பென்சில் மாதிரி இமேஜின் பண்ணி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஃப்ரண்ட்டில், மேலே, பேக்கில், கீழே. ஓகே, இவ்வளோ பெரிய சர்க்கிள் ஃபார்ம் பண்ணணும். சும்மா கீழே இப்படி பண்ணால் பத்தாது, ஃப்ரண்ட்டில், மேலே, பின்னாடி, கீழே. ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிடுறீங்க. தரையில் வட்டம் போடாதீங்க. மேக்கிங் சர்க்கிள்ஸ் ஆன் த சைட்ஸ். முட்டி நல்லா மேலே போகணும். ஆன்டி கிளாக் வைஸ். டென்த் ஒன், ரிலாக்ஸிங் ஒன். ஃபுட்டை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறீங்க, பட்டை ரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. முட்டியை கொஞ்சம் விரிச்சிக்கலாம், கையை நல்லா நீட்டிக்கலாம், நெத்தியை தரையில் வச்சுடுங்க. சிசுவாசனா. பத்து மூமெண்ட் உங்களுக்கு டைமரோட ஷோவாக இருக்குது. ஸோ இந்த டைமரை கண்டினியூ பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், எவ்ரிடே பண்ணுங்கள். திரும்பவும் இந்த 40+ கேட்டகரிக்கு வேறு வேறு 10 மூமெண்ட் வித் டைமர் நம்ம வீடியோ நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரே வீடியோவோட ஸ்ட்ரக் ஆகிடாதீங்க. இது இனிஷியலாக நீங்கள் உங்கள் பாடியை ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறி போகணும். தேங்க்யூ.